ஹாய் கைஸ், எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி பதறி அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. எங்கடா போகிறது தெரியாமல் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஐசியூ நோக்கி ஓடிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தெரியாமல் தடுக்கி விழுந்துடுறா. விழுந்த உடனே என்ன ஓகேவா நீங்கன்ட்டு ஏதோ கட்டக்குரலில் கேட்டுட்டு இருக்காங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா அந்த குருதேவராட்டர் இருப்பார்ல அவரு. இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கண்ணன் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஃப்ரெண்டு வேற பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக வந்து அட்மிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனை அப்படியே தூக்கிட்டு போகிறத பார்க்குறாங்க. அவன் என் ஃப்ரெண்டு நான் உள்ளே போகணுன்ட்டு செக்யூரிட்டி கேட்டால் அவனுங்க அதெல்லாம் விட முடியாது, இங்கே என்ன ஃபேமிலியான்ட்டு பிடிச்சி வச்சுட்டு இருக்கானுங்க. கரெக்டாக ஹீரோ எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அப்பா இருக்காருல அவர் வந்துடுறாரு. வந்த உடனே இவன் ஓகே தானே அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க. இங்கே ஹீரோயின் நிஜமாலுமே அவன் சாகதா போறானா? அப்போ ஹீரோக்கு என்னதான் ஆகும்? எதுக்கு இப்படி மலைமாடு மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க, பதில் சொல்லுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கா. நீ தானே மனுஷனோட விதியை மாத்தின, அதனால வந்ததுதான் இதுன்ட்டு இருக்க. ஏன்னா அவன் இப்போதைக்கு பொழைக்கிச்சிடுவான், ஆனால் ஃபியூச்சர்ல கண்டிப்பா அவன் செத்தே தீருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னே சரி பயம் முடிச்சிருது. அதே மாதிரி டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உயிர் வந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகிட்டு இருக்காங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தோ அவன் கொஞ்ச நாள் செத்துருவான், நீ அதை கண்ணை முழிச்சு பார்க்கதா போறேன்னு இருக்க. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படின்னா இந்த விதியெல்லாம் ஹீரோஸ் ஆகணும்னு இருக்கா அப்படின்னு இருக்க. ஆமா இதுதான் நான் அவனுக்கு கொடுத்த விதி, ஆனா நீ அதைவே மாத்தி அமைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இருக்க. இவளுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல. ஆமா எப்பவுமே நம்ம ஹீரோ இருக்கான்ல அவன் நல்லா உச்சத்துக்கு போய் டக்குன்னு செத்துறணும், அதுதான் அவனோட விதின்னு இருக்க. ஆனா அதுல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு இருக்காங்க. இப்போ நான் எதனா பண்ணங்காட்டி தான் இப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கா. அப்படின்னா நம்ம ஹீரோ சீக்கிரமா செத்துருவானா? அப்போ ஃப்ரெண்டு மட்டும் வாழ்றது கரெக்டா என்னங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க. ஆமாம் நீ இன்னுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கல. ஃப்ரெண்டோட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா அவன் கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப நாள் வாழணும், ஆனால் ஹீரோ சின்ன வயசை டக்குன்னு செத்துறணும், இதுதான் விதின்னு இருக்க. கண்டிப்பாக இதை நான் நடக்க விட மாட்டேன், நான் மாற்றி காட்டுவேன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டே சவால் விட்டுட்டு இருக்கா. நீங்கள் எப்போவுமே எனக்கு கூட வழி இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் நான் மாற்றிட்டேன்ல, அந்த மாதிரி நான் மாற்றி காட்டுவேன் இருக்க. இப்போதைக்கு உனக்கு இருக்கிறது ஒரே வழி தான். அவர் எதையும் உனக்கு ஹீரோயின்ட்ட கையில் கொடுக்குறாங்க. சீக்கிரமாக இதை வச்சு நீ புத்திசாலித்தனமாக முடிவெடுத்துக்கோ, இல்லைன்னா இதில் எதுனா தப்பாக போச்சுன்னா நீ மறுபடியும் உன்னோட 9 tailed ஃபாக்ஸாக இருக்கல அப்படி மாறவே முடியாது, மனுஷனாவே நீ இருந்துட வேண்டியதாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தீங்கன்னா வால் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ இதை எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்ட்டு இருக்க. உனக்கு ஆல்ரெடி தெரியும்ல இதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அவங்க அக்கா கிட்ட ஒரு வாழை கொடுத்து அந்த பிடிச்சவங்களை சாகடிச்சா மறுபடியும் 9 tailed ஃபாக்ஸாக மாறிடுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்களே, அதே இடத்துல இப்போ இவன் வந்து நின்றுட்டு இருக்கா. எனக்கு தெரியும் நீ மாறணும்னு ஆசைப்படுறேன்ட்டு, அதனால முடிஞ்ச அளவுக்கு மாறிக்கோ அப்படின்ட்டு குருதேவர் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்குனா இதை கேட்க கேட்க அவ்வளோ வெறியாகுது. ஏன்னா உன்னால ஏற்கனவே ஒரு அப்பாவி வேற செத்துட்டான், இதுக்கு மேல யாரையும் சாகடிக்க முடியாது, மனுஷங்களோட வாழ்க்கையை ஒன்று மாறினா எல்லாமே கண்டினியூவா மாறிடும், அதனால சீக்கிரமா ஒரு முடிவெடு அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அப்பா கிட்ட ஹீரோ பேசிட்டு இருக்காரு. அவரு பாத்தீங்கன்னா அவன் நார்மலா ஆயிடுவான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் இப்படி திடீர்னு ஆயிடுச்சு எனக்கு பயமா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ எப்படியும் நார்மல் ஆயிடுவான்ல அது போதுன்னு இருக்காங்க. எப்படியோ நீ கஷ்டப்பட்டு வந்திருப்பேன் இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வேற எதுனா பிரச்சனைக்கு தான் அவனுக்கு இருக்கான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை, திடீர்னு இப்போதான் நடந்திருக்கு, முன்னாடிலாம் நல்லா தான் இருக்குதான்னு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சரி நான் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன், அவன்கிட்ட நீ பார்க்க வந்தேன்னு சொல்லிடுறேன்ட்டு அவங்க அப்பா போயிட்டு இருக்க. ஹீரோயின் இதெல்லாத்தையும் சைலண்டாக பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறதும் சரி, ஹீரோயின் கிட்ட அவர் சொன்னதும் சரி, மண்டை இவளுக்கிட்ட போட்டு பிச்சு குழப்பிக்கிட்டு இருக்கு. அப்போ பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது இவளுக்கு மனசே இல்லை. இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாமே அவன் நார்மல் ஆகிடுவான் தானன்ட்டு ஹீரோயின்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் அவனை பற்றி சொல்லி எனக்கு உன் ஃப்ரெண்டு எப்படிப்பட்ட கேரக்டர் என்ன எதுன்ட்டு கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவனை ஃபஸ்ட்டு உனக்கு ஏன் அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பயந்து படுவான், பட் யாது பண்ணாலும் சரி அவன்கிட்ட நிறையா குறை இருந்தாலும் என்கிட்ட தெரியக்கூடாதுன்னு பார்ப்பான். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கூட இருக்குது. ஆனாலும் அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நாங்கள் 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. அவன் என்னை பற்றியும் நான் அப்படி தான் நினச்சிருக்கேன், அவனும் என்னை பற்றி அப்படி தானே நினைப்பான். என்னதான் என்கிட்ட அவ்வளோ குறை இருந்தாலும் அவனும் என் கூட இது வரைக்கும் ஃப்ரெண்டாக தானே இருக்கான் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் புரியல அப்படின்ட்டு இருக்கான். நம்ம ஒருத்தவங்களை பிடிக்கணும்னா நமக்கு பெஸ்ட்டாக இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை, அவங்களுக்கு பிடிச்சாலே போதும் கண்டிப்பாக லவ் பண்ணுவாங்கன்ட்டு இருக்க. ஒருவேளை நான் மனுஷனாக மாறிட்டா உன்னை நான் காதலிப்பேனா, இல்லைனா நம்ம ஃப்ரெண்டுக்கு இது செத்துட்டானா நீ என்னை காதலிப்பியா என்னால் செத்துட்டான்னு தெரிஞ்சா, இப்பெல்லாம் நடக்குமா என்னன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன் மனசில் இருக்கிறதுல அப்படியே உளறி கொட்டிக்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ ஓகே தானே ஏன் இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்குங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா நான் கேட்டேன் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட விட்ட சவாலை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் கிவ் அப் பண்ணவே மாட்டேன்னு சொல்லியிருப்பா. இப்போ மட்டும் நீ முடிவெடுக்கணும் ஆகணும்ட்டு அவர் பேசிகிட்டு இருக்க. எக்காரணத்தை கொண்டு நான் ஹீரோவோட உயிரை மட்டும் பணைய வைக்க மாட்டேன், அதே மாதிரியே நான் 9 tailed ஆகாமல் விட மாட்டேன். ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நடிச்சுட்டு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் தானே இருந்திருக்கு, என்னோட வழியில் எனக்கு போக தெரியும், நான் கண்டிப்பாக மாறி அவன்ட்டு அப்படி விட்டுருப்பா. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஹீரோ தலையில் சாஞ்சுக்கிட்டு நான் சொன்னதெல்லாம் போப்பலையா உளறிட்டு இல்லை, உண்மையாகவே இதே சொல்கிறேன், உனக்கு நான் எப்படியாச்சும் பழைய வாழ்க்கையை கொண்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சத்தியம் பண்ணுறா. அது எனக்கு தெரியும் நீ எதுக்கும் கவலைப்படாதன்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ எந்திரிக்கும் போதே இவ பக்கவோ ஒரு ரெடியோட பிளான் வந்திருக்கா. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு, இது வரைக்கும் இந்த மாதிரி புண்ணிய பண்ணங்காட்டிலாம் அது செய்யலை, என்னோட
என்னோட பாவத்தெல்லாம் நான் திருத்திட்டு இருக்கேன், அதனால தான் பார்த்தீங்கன்னா பவர் ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ என்னென்ன சொல்கிற அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம், ஒவ்வொரு டைம் கரெக்ஷன் பண்ணும்போது தான் இந்த மாதிரி பவர்லாம் ஏறிக்கிட்டு இருக்குல்ல, அதோ நான் பண்ண பவரெல்லாம் பாவத்தெல்லாம் ஒரு புக்காகவே எழுதியிருக்கேன்ட்டு ஹீரோயின் புக் எழுதுகிற அளவுக்கு பாவம் பண்ணி வச்சிருக்கா. ஹீரோ இப்படி மாடி நீ சுற்றுவ, இப்படியெல்லாம் நீ பண்ணால் எப்படி தான் சக்தி ஏறும்ட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, நான் ஏதோ பழசில் பண்ணிட்டேன் இருக்க மனுஷி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த குறையெல்லாம் நம்ம தீப்போம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அப்பா போய் டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் பையனுக்கு எதுவுமே இல்லைல்ல, நார்மலாக தானே இருக்கான் அப்படின்ட்டு. ஆனால் அதை டிபெண்டில் இப்போ இருக்கிறத சொல்ல போனால் அது கொஞ்சம் சீரியஸான கேஸுன்னே சொல்லலாங்கிற மாதிரி டாக்டர் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள் டாக்டர், எனக்கு சீரியஸ் ஆகிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லைல்ல. சீரியஸ்னால் நீங்கள் எப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்ட்டு இருக்க. போன வாரம் கூட செக்கப்பில் எடுத்தாங்களே, எல்லாமே கரெக்டுன்னு தானே சொன்னாங்கன்ட்டு இருக்க. இல்லை, இந்த மாதிரி ரேர் கேசஸ்லாம் செக்கப்பில் டக்குன்னு தெரியாது, ஆனால் டக்குன்னு வந்து நிற்கிறோம், இதெல்லாம் 1% தான் வரும் அப்படின்ட்டு இருக்க. இல்லையே, இவன் ஃபுட்பால் பிளேயரு, டயட் எல்லாம் பக்காவாக இருக்கானே, அப்புறம் எப்படி வரும்னு இருக்காங்க. இதுக்கு சிம்டம்ஸ் கூட இருக்காது அப்படின்ட்டு இருக்கும்போது தான் சரி உண்மையாக சொல்லுங்கள், இது என்னதான் பிரச்சனைன்னு இருக்க. நான் சாக போகிறேன்னா அப்படின்ட்டு ஃப்ரெண்டு வேற கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் கண்ணில் வேற பயமாக இருக்குது. இந்த டிரான்ஸ்பேரண்ட்லாம் பண்ண முடியுமான் இருக்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு இருக்காங்க. யோ தயவு செஞ்சு கிளியராக தான் சொல்லி தொலையா அப்படின்ட்டு இருக்கும்போது தான் இது பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் கேன்சர் மாதிரி சொல்கிறாரு. 6 மாதத்தை உயிரோடு இருக்க முடியும், பட் ஆப்ரேஷன்லாம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு இருக்க. அவன் கோவத்தில் போய் ரூமில் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். இது எப்படி எனக்கு நடக்கும், இப்படிலாம் எனக்கு நடக்கவே கூடாது, இது எல்லாமே அந்த ஹீரோக்கு நடக்க வேண்டியதுன்ட்டு இவன் கோவத்தில் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கான். எப்படியோ இங்கே ஏதோ தப்பாக நடக்குது, மறுபடியும் பழையபடி மாற்றி ஆகணும்ன்ட்டு இந்த விஷயத்தை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியக்கூடாது, புரியுதா உங்களுக்குன்ட்டு அவங்க அப்பாவை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அவங்க அப்பாவையே அடிக்கிற அளவுக்கு இவன் அவ்வளோ ஊக்கரமாக போயிட்டு இருக்க. அவங்க அப்பாவும் சரிப்பா இது யாருக்குமே போகாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் மீடியாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனையாகும் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இது ஹாஸ்பிட்டலோட சீக்ரெட்டு, அந்த டாக்டர் உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியுது, புரியுதா உங்களுக்கு, இப்படியெல்லாம் நான் நடக்கவே விட மாட்டேன்ட்டு அவங்க அப்பா கிட்ட அவன் அப்படியே பேசிக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துடுங்க அப்படின்ட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னும் பாவத்தெல்லாம் படின்னு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி இப்போ நம்ம அடுத்த பிளானை ஸ்டார்ட் பண்ணலாமா, வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ சரி வா, எப்படியும் இதை வச்சு பணம் எதனா சம்பாரிச்சா இல்லை பவர் வந்தால் நல்லது தானே அப்படின்ட்டு இருக்க. இவ்வளோ பாவத்தை பண்ணி வச்சிருக்கே, ஒன்று புண்ணியமாக சம்பாதிப்போன்னு பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஏதோ கால் வருது, யாரான்னு பார்த்தா ஃப்ரெண்டு. அவன் எதுக்குடா இப்போ கூப்பிட்றான்ட்டு 2 பேத்துக்கு ஷாக்காக இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட செட்டெல்லாம் இருப்பாங்களே, அவங்களாம் கிரவுண்டுக்கு வந்தால் கிரவுண்டு பூட்டி இருக்கு. என்னடா இது இன்னைக்கு கிரவுண்டு பூட்டி இருக்கு, ட்ரைனிங் இருக்கேன்னு கோச்சுக்கு கால் பண்ணா அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோச்சிங்லாம் இல்லைடா, நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க, ஜாலியாக போய் சுற்றுக்காங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன கோச் இப்போ ட்ரைனிங்கை ஃபுல் டேல வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு பக்கத்தில் கேட்டுட்ருக்க. அதெல்லாம் இல்லை, இன்னைக்கு லீவு, எல்லாருமே போய் ரெஸ்ட் எடுங்க, இன்னொரு நாள் ட்ரைனிங் பண்ணலான்ட்டு கோச் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேன்சல்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவர் அங்கே சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஏதோ ஒரு பெரிய கெஸ்ட்டு போல் அவன்கிட்ட போய் ஸ்பான்சர்ஷிப் கேட்டுட்ருக்காரு. கிட்டத்தட்ட காலில் விழுந்து கெஞ்சாத குறை தான், எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க முடியுமோ அப்படி கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திமிராதான் பார்த்துக்கிட்டு இருக்கான், கோச் மதிக்கிற மாதிரியே இல்லை. ஆனால் அவர் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காரு, எங்கள் டீம் அப்படி எங்கள் டீம் இப்படி அது இதுன்ட்டு. பட் அதுக்குள்ளே அவனோட பாடி கார்டில் வந்து அவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பாவம் இவனுக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடைக்கல. இங்கே என்னடா கோச்சு கேன்சல்னு சொல்லிட்டாரு, நம்ம என்னடா பண்ணலான்ட்டு இவங்க எல்லாம் மண்டை பிடிச்சி நின்றுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு 8-tailed fox வந்துருச்சு. வந்த உடனே என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது தான் அது பார்க்குது. இந்த மாதிரி நாங்கள் உள்ளே போக முடியாமல் தவச்சிட்டு இருக்கோன்ட்டு இருக்க. டக்குன்னு அவள் பார்த்தீங்கன்னா பூட்டை உடச்சி விட்டுறா. கரெக்டாக பூட்டு வேறு உடஞ்சிருது. ஏய் வாங்கடா உள்ளே போகலான்ட்டு எல்லாருமே போய் கேம் ஆடலாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நானும் வரலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமாம் நீங்களும் வாங்க அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த 8-tailed fox இருக்குல்ல, அதையே கூட கூட்டிகிட்டு போய் கேமுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ட்ரைனிங்கும் இல்லை, அதனால எல்லாம் ஜாலியாக இருக்கலான்ட்டு இருக்கா. அவளுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது, அவள் க்ரஷ் கூட போகிறான்ட்டு. இங்கே ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எப்படி மச்சா இருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப நல்லவனாட்டையே பேசிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, மற்றபடி எல்லாமே நார்மல் தான் இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி அப்படின்னா எல்லாமே நல்லதான் அப்படின்ட்டு இருக்கும்போது அவன்கிட்ட பேசலான்ட்டு போயிட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா உனக்கே தெரியல நம்ம 2 பேரும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு, கொஞ்ச நாள் உன்னோட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான், மற்றபடி இந்த வாழ்க்கையை அப்படியே வாழணுன்ட்டுலாம் எனக்கு ஆசை இல்லை அப்படின்ட்டு இருக்க. உனக்கு மெமரிஸ் எல்லாம் வைப் ஆயிடுச்சுல, அது வந்துருச்சு தானேன்ட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. ஆமாம் எனக்கு மெமரி எல்லாம் வந்துருச்சு, நீ 9-tailed fox இல்லைன்ட்டு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு இப்போ என்னோட வாழ்க்கை வேணும், கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இதை பேராசை அப்படியே என்னை மூழ்கடிச்சிருமோன்ட்டு பயமாக இருக்குது. நான் ஏதோ கொஞ்ச நாள் இருந்துட்டு உன் உடம்ப திருப்பி கொடுக்கலான்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், எங்கள் அப்பாவை நினச்சி தான் கவலைப்பட்டு இருந்துட்டு இருக்கேன். ஹீரோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ எதுக்கும் கவலைப்படாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மறுபடியும் மாறிக்கலாமா, இல்லைனா இந்த பேராசையில் நான் அப்படியே மூழ்கி போயிட்டேன்னா எனக்கு பயமாக இருக்குன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரூடாக பேசிட்டு எவ்வளோ டைம் தான் உனக்கு சொல்கிறதுன்ட்டு கொஞ்சம் எகிரமும் ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி ஆகுமே. டக்குன்ட்டு ஹீரோவை பார்த்தீங்கன்னா கடைக்கு நீ போய் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அமுச்சு விட்டுறாங்க. ஹீரோக்கு புரியல, உனக்கு எவ்வளோ டைம்டா சொல்கிறது அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு இந்த மாதிரி ரூடாக பேசுகிறவங்களையும் சுத்தமாக பிடிக்காது, நான் எவ்வளோ ரூடுன்ட்டு உனக்கே தெரியும்லன்ட்டு ஹீரோவை டக்குன்ட்டு அவள் வெளியே அமுச்சு விட்டுறா. உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு தானே நீ ஹீரோவோட சாக போகிறா அப்படின்ட்டு, அதனால தானே இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு இருக்க.
அவனுக்கு பார்த்தீங்கன்னா வார்த்தை வரல, ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டான்ட்டு அவனுக்கு தெரிஞ்சிருது. உன் ஃப்ரெண்டு கூட உன்னை எவ்வளவோ நம்பிக்கிட்டு இருக்கா, நீ என்னடா இம்பிட்டு சீப்பான பையலாக இருக்குங்கிற மாதிரி ஹீரோயின் நறுக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் கூட நம்பலை நீ இப்படிலாம் மாறுவ அப்படின்ட்டு. பரவாயில்ல, மனுஷங்க எல்லாருமே இப்படி தானே இருப்பீங்க, இப்படி ஒரு கேவலமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுக்கு ஹீரோக்கு இல்லாமல் போகிறதே பெட்டர்ன்ட்டு இல்லை, அப்போ நீ என்ன சாக சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போது நீ வாழணும்னு நினச்சினா உனக்கு ஒரே ஒரு கண்டிஷன், நீ எனக்கு கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணணும், ஆனால் இந்த விஷயம் நீ ஹீரோக்கு சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி ஹீரோயின் ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கே 8-tailed fox பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸிங் இருக்குல்ல, அங்கே அந்த பவுல் வச்சு விளையாடுவாங்களா, அந்த விளையாட்டுக்கு போய் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ அவள் க்ரஷ்ஷு பார்த்தீங்கன்னா தோக்க போகிறான். பட் தோத்தா அவன் தான் ட்ரீட் வைக்கணும் போல், நான் மட்டும் ட்ரீட் வச்சுன்னா உனக்கு எல்லாமே வாங்கி தரேன், பட் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம அதை விட சூப்பராக சாப்பிடலாம், புரியுதா இல்லைன்ட்டு அவளுக்கு சாப்பாட்டு ஆசை சொல்லி கொடுத்து விளையாடிட்டு இருக்கான். பட் இவன் எவ்வளோ விளையாண்டாலும் சரி பாலே தாண்ட மாட்டேங்குது. என்னடா இது இப்படியே தோத்துக்கிட்டே இருக்கமேங்கிற மாதிரி இருக்கு. அவன் சோகத்தில் மூழ்கி போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சரியான காண்டில் இருக்கா. ஹீரோ வேற இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியாம இங்கே எதுக்கு வந்த, நான் அதை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்னு இருக்க, அதெல்லாம் வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நான் ரொம்ப தூரம் போய் வாங்கிட்டு வந்தேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாங்கிற மாதிரி அவள் கூலாக சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் தேவையில்லை, வார்டிங் டைம் முடிஞ்சில அப்படின்ட்டு ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம க்ரஷ் இருக்குல்ல, அவள் விளையாடுறது கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது அந்த 8-tailed fox பார்க்குது. என்னடா மச்சான் நம்ம தோத்துருவோம் போல, நம்ம கிட்ட காசு கூட இல்லடா சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுன்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் ஃபாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வேணா உங்களுக்கு கேம் ஆடி கொடுக்கட்டா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கு. அவன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுற போல, ஆனால் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் தாண்டா ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. சரி விடு, எப்படியும் தோக்கிறது தான், நம்ம இந்த பொண்ணு ஆசைப்படுறாள் விளையாண்டே தோப்போன்ட்டு அவன் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளையாடுறதுக்கு சொல்லி கொடுக்குறான். பட் அவன் சொல்லிக் கொடுக்க இவளுக்கு நான் அவ்வளோ சந்தோஷமா இருது. அப்படியே சிரிச்சுட்டு சரி விடுங்க இப்போ நான் ஆடுறேன் பாருங்க அப்படின்ட்டு அவளோட ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறா. பட் இவகிட்ட மேஜிக் இருக்கிறங்காட்டி இவ எங்கே குறி போட்டாலும் சரி கரெக்டாக பால் அடிக்குது. அங்கே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க, இன்னும் கொஞ்சம் ஆடி பாயிண்ட் எடுத்து கொடுமா அப்படின்ட்டு. அவ்வளோ ஆடுறா, தொடர பக்கம் எல்லாம் காசுங்கிற மாதிரி சும்மா பாயிண்ட்டு குமிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் ஒருத்தன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பணக்கார பையன் இருப்பான்ல, தெகிச்சு போய் நின்னுறான். க்ரஷ்ஷியாக வாயிடிச்சு போய் என்னடா ஃபர்ஸ்ட் டைம்னு சொன்னால் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. எல்லாம் பேய் அடிச்சு போகிற மாதிரி இருக்காங்க. ஹீரோயின் வேற பார்த்தீங்கன்னா என்ன நீ இங்கே சுற்றிக்கிட்டு இருக்க, இன்னைக்கு உனக்கு ட்ரைனிங் இருக்குல்ல, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் ஹீரோ சொல்கிறாங்க, இல்லை இப்போ டீமே விளையாடுவோமான்னு இல்லையான்னு தெரில, ஸ்பான்சர் வேற இல்லை அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதை தேடி தான் கோச் இருக்காரு அப்படின்ட்டு. இது கூட நான் நடக்கும்லாம் நினச்சி பார்க்கல, எல்லாமே ஒரே டைமில் நடக்குங்கிற மாதிரி ஹீரோ எல்லாமே புதுசாக இருக்குன்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் அடுத்து மேட்ச் விளையாண்டா போதும், ஏதாவது ஸ்பான்சர் கிடைச்சா போதும், இல்லைனா நாங்கள் நடுத்தெருவு தான் அப்படின்ட்டு இருக்க. அப்போ இதுக்கெல்லாம் பாசு தான் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீ இந்த கடையில வாங்கினன்ட்டு அவளுக்கு ஒரே ஷாக்கு. நான் வேலை செஞ்சு என் பணத்தில் ஏமாற்றி வாங்கினாங்களே அந்த படுபாவை பையக்கில் இவங்க தான் இங்கே தான் இருக்காங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ இது நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, உன்னை கஷ்டப்படுறதுக்கெல்லாம் நான் விடுவேனா, இப்போவே நான் போய் பாரு என்ன பண்ணுறேன்ட்டு. அந்த மேனேஜர் இன்னைக்கு செத்தாங்க அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா இதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இன்னொரு பொண்ணு இருப்பால, அவளும் சரி இருங்க அப்படின்ட்டு இருக்க. மேனேஜரை பார்த்து நான் பேசணுன்ட்டு பார்க்குறாரு. பார்த்தா உன்னி நம்ம ஹீரோவோட மேனேஜர் இருக்காங்களா, அவங்க பார்த்த உடனே இவருக்கு ஆச்சரியம். அங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீரோ திட்டிருப்பான்ட்டு ஆசையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா உன்னியை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. இவளை எதுக்கு இழுத்துட்டு வர அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. வா நம்ம எல்லாமே சாப்பிட போகலாங்கிற மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. நிஜமாலுமே நம்ம இப்போ போகலாமா, 9 வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறோம்ல அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் எவ்வளோ லாங் கேப்பில் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி இன்ட்ரோ கொடுத்து வச்சிருப்பாங்க. அங்கே ஹீரோயின் தனியாக வேற கூப்பிட்டு பேசுகிறா. தோ இவ தான் என்ன டார்ச்சர் பண்ணுறவன் இருக்க, நீ நினைக்கிற மாதிரி அவங்க ஒன்றும் கெட்டவங்களா இல்லை நல்லவங்க அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. ஏன்னா சரி வாங்க டைமுக்கு போச்சு ஹோட்டலுக்கு போகலான்ட்டு இருக்க. கூட அந்த குட்டி பொண்ணு இருக்கால அவளும் வந்துடுறா. 4 பேர் சேர்ந்து ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்க. இங்கே நம்ம 8-tailed fox பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் உட்காந்து வெளுத்து கட்டிட்டு இருக்கு சாப்பாடை. அந்த பணக்கார பையன் பார்த்தீங்கன்னா ஏதோ தேவதையை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் கண்ணு ஃபுல்லாமே நம்ம 8-tailed fox மேலே இருந்தாலும் நம்ம 8-tailed max ஃபுல்லாமே நம்ம க்ரஷ் மேலே தானே. முட்டையெல்லாம் தூக்கி தூக்கி வைக்கிறா. தோ சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்க. எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா நடக்குது இங்கே அப்படின்ட்டு. அவள் பார்த்து வைக்கப்பட அவன் வைக்கப்பட்டு இருக்க. இந்த பணக்காரன் பார்த்து வயிறு அடிச்சிட்டு இருக்கேன்ட்டு ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஏதோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லாமல் ஜெயில் கைதியாட்ட உட்காந்து எல்லாத்து வாயை பார்த்துட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட கோபமாக முடிக்கிறாங்க. எப்படி காய்ஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் தான் நம்ம ஹீரோயின்லாம் என்ன ஆனாங்க, பத்தாததுக்கு நம்ம உன்னியெல்லாம் என்ன ஆனாங்க, மாறினாங்களா இல்லையா அப்படின்ட்டு காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் வழக்கம் போல் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.